ஒரு நாளைக்கு ஆவரேஜா நம்ம மத்தவங்கள பத்தி நினைக்கிறது பார்த்தீங்கன்னா, வெறும் 10% தான். ஆனா, இதே மத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைக்கிறாங்க? நம்மள பத்தி என்ன யோசிக்கிறாங்கன்னு நெனச்சு கவலைப்படுறது பார்த்தீங்கன்னா, 30%க்கும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபன் ஃபேக்ட் இருக்கு. அருண் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன், ரொம்ப சின்ன வயசுல இருந்தே மத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைக்கிறாங்க? அதே மாரி மத்தவங்களுடைய ஒப்பீனியனுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் குடுக்குற ஒரு ஆளா இருக்கான். எந்த அளவுக்கு அப்டின்னா, அவன் ரொம்ப ஆசையா ஒரு ஷர்ட்ட வாங்குறான். வாங்கிட்டு அத போட்டுட்டு வெளிய போறப்போ, ஒருத்தர் சொல்றாரு, "என்னப்பா இது சிகப்பு கலர்ல பளிச்சுன்னு இருக்கு" அப்படின்னு. உடனே அவன் வீட்டுக்கு ஓடுறான். அந்த சட்டைய கழட்டி தூக்கி போடுறான். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த சட்டைய அவன் தொடுறதே கிடையாது. அதே மாரி ஸ்கூல்ல ஒரு நாள் அவன் ஒரு கவிதை எழுதி அவன் கிளாஸ்ல அத வந்துட்டு சொல்றான். அவன் கவிதை சொல்லிக்கிட்டு இருக்கப்போ, ஒரு 2 பசங்க அவன கிண்டல் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவன் கவிதை எழுதுறதையோ, சொல்றதையோ நிறுத்திடுறான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவனுக்கு பாடுறதுல ரொம்ப ஆர்வம் வருது. அதுக்காக அவன் முறையா பாட்டும் கத்துக்கிறான். நெறைய காம்படிஷன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்றான். அப்புறம் படிப்புலாம் முடிச்சுட்டு, வேலைக்கு போற அந்த டைம் வரப்போ, அவன் வந்து பாடுறதையே ஒரு ப்ரொஃபஷனா சூஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றான். ஆனா, அவருடைய ஒரு வயசான ஒரு ரிலேட்டிவ் சொல்றாரு, "இல்லப்பா இதுவரைக்கும் ஓகே. நீ பாடுனதெல்லாம் ஓகே. ஆனா, நீ அதே ஒரு ப்ரொஃபஷனா சூஸ் பண்றது சரியா வராது. அது வந்து உன்னுடைய கெரியருக்கு சேஃபா இருக்காது." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இவனும் சரி, பெரியவங்க சொன்னா சரியா தான் இருக்கும். அவங்க அனுபவத்துல எவ்வளவோ பார்த்துருப்பாங்க. மேபி அது கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு, இவனும் வந்துட்டு நார்மலான ஒரு ஜாப்‌க்கு வந்துட்டு போய் ஜாயின் பண்றான். சில வருஷங்கள் போகுது. டெய்லி அவன் காலையில எந்திரிக்கிறான், வேலைக்கு போறான், திரும்ப வரான், தூங்குறான். அப்படியே வந்து கன்டினியூஸா அதையே பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில வந்து அவனுக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம உண்மையாவே சந்தோஷமா தான் இருக்கோமா? சந்தோஷமா தான் வாழ்றோமா? உண்மையாவே வாழ்றோமா? இல்ல வந்து சும்மா நடைப்பணமா போயிட்டு வந்துட்டு இருக்கோமான்ற மாரியெல்லாம் அவனுக்கு தோணுது. அப்படி ஒரு நாள் அவன் நடந்து வந்துகிட்டு இருக்கப்போ, ஒரு பெரியவர் ஒருத்தரு, ஒரு பழைய கித்தார் வச்சுக்கிட்டு, அத வாசிச்சுக்கிட்டு தெருவுல பாடிக்கிட்டு இருக்காரு. அவர் பாடுறத பார்த்து சில பேர் வந்து நின்னு கவனிக்கிறாங்க. சில பேர் கைத்தட்டி ரசிக்கிறாங்க. சில பேர் கிண்டல் பண்ணிட்டு போயிடுறாங்க. இவன் வந்து அவர் பாடுறத நின்னு கவனிச்சுக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நேரத்துல அவர் பாடுறத நிறுத்துனதுக்கு அப்புறம் அவர்கிட்ட போயிட்டு பேசுறான். "என்ன பெரியவரே, நீங்க பாட்டுக்கு பாடிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா யாரும் அத பெருசா கவனிக்க கூட மாட்டேங்கிறாங்க. சில பேர் கிண்டல் பண்றாங்க. ஆனா நீங்க பாட்டுக்கு பாடிக்கிட்டே இருக்கீங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு அவர் சொல்றாரு, என் பாட்டு மத்தவங்களுக்கு பிடிக்கிறதும், பிடிக்காம போறதும் என் கையில இல்ல. எனக்கு பாடுறது பிடிக்கும். அவ்வளோதான். அதனால நான் பாடிக்கிட்டு இருக்கேன். என்ன வந்து சில பேருக்கு பிடிக்கலாம், பிடிக்காம போலாம். ஆனா, என்ன நானே வெறுக்க முடியாது இல்லையா? அப்படிங்கிற மாரி கேட்கறாரு. இத கேட்ட உடனே அருணுக்கு வந்து ரொம்ப ஒரு மாரி அதிர்ச்சியா இருக்கு. அவன் வீட்டுக்கு வரான். ஸோ, அதுக்காக வந்து நம்ம உடனே வேலைய விட்டுட்டு பாட பாடுறத வந்துட்டு ப்ரொஃபஷனலா எடுக்க முடியுமா என்ன? இவ்வளோ வயசாயிடுச்சு அப்படின்ற மாரி அவன் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு பழைய நோட் அண்ட் பென் வந்துட்டு எடுக்குறான். எடுத்து திரும்ப வந்து கவிதை எழுத ஆரம்பிக்கிறான். அவன் அந்த முதல் வரிய எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்றான். திரும்ப இப்ப தான் நம்ம வாழவே ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஆதி காலத்துல காட்டுவாசிங்களா இருந்தப்போ, நம்ம மத்தவங்களால ஏத்துக்கக்கூடியவங்களா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மத்தவங்க நம்மள ஏத்துக்கணும், ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருந்தது. ஏன்னா, நம்மள யாராவது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அது கிட்டத்தட்ட நம்ம உயிருக்கே ஆபத்தான விஷயம். ஏன்னா, நம்ம தனியா இருந்தோம் அப்படின்னா, எந்த மிருகம் வேணா வந்து நம்மள ஈஸியா அடிச்சு சாப்ட்ரும். இதே ஒரு கூட்டமா, ஒரு கூட்டத்தோட நம்ம சேர்ந்து இருந்தோம் அப்படின்னா, அது நமக்கு ரொம்ப சேஃபான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ, நம்ம மத்தவங்களால ஏத்துக்கப்படணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருந்தது. ஆனா, இப்போ இந்த காலத்துல அது அந்த அளவுக்கு அவசியம் இல்ல. இந்த கிளிப்போட ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன் இல்லையா? இப்ப யாருக்குமே யார பத்தியும் யோசிக்கிறதுக்கோ, அவங்கள பத்தின ஒப்பீனியன சொல்றதுக்கோ நேரமே கிடையாது. அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இதே மாதிரி நெறைய கதைகள கேட்கணும்னு நெனச்சீங்கன்னா, என்னோட இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.